தூக்கி இந்த வீக்கெண்ட் லெவலப் பண்ணி அதிக மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு போன வீக்கெண்ட் சொல்லியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வந்துருச்சு. ஒரு 2 நாள் தான் மழை பெஞ்சுது. அந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் தண்ணி ஊற்றுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ கிளிப்பில் ஆன் பண்ணுறேன். அதை பார்க்கக்குள்ளே எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே ஒன்றும் புரியல டியூட். அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடியெல்லாம் இடிச்சுதா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருமாட்டில் இருக்கேன். வாடகை இருக்கவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யாரும் இல்லை. அண்ட் இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பேட்ச் ஒர்க் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போக முடியல. இங்கே இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் போக முடியும். அண்டு எப்படி சொல்கிறது, லைஃப்லாம் இதை போல் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி அப்படியே கண்டினியூஸாக ஃபோக்கஸாக போயிட்டே இருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சலிச்சு விட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வருது. ஆனால் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் கோலையும் பற்றி அச்சீவ் பண்ணியே ஆகணும்.